ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த காடமம் எல்லாம் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புதுசாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள். இது நம்ம வைக்கும்போது இது மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 3 இது வரைக்குமே செடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, 1 2 3. இங்கே இதெல்லாம் பாருங்க. இது 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 ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு செடியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதுதான் மாதிரி இப்போத்தைய அப்டேட் இதுதான் கைஸ். ஸோ அவகேடோ மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோவாக இருக்கா இல்லை இவ்வளோதான் க்ரோத் இருக்குமான்னு தெரியல. பட் அவகேடோ வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அடிக்கணும். ஏன்னா அந்த லீஃப் எல்லாம் இருக்குல்ல, லீவ்ஸில் வந்து சின்னதாக ஓட்டை விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து மருந்து அடிக்கணும். ஸோ அதுக்குமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த மருந்து அடிக்கணும் என்னான்றது. அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மருந்து அடிக்க போகிறோம் கைஸ். ஓகே. ஸோ இது ஒரு பிளான்ட் உங்களுக்கு காமிக்கணும். நமக்கு மான் சாப்பிட்டு இருந்துச்சுல, அதில் ஒன் ஆஃப் த பிளான்ட் தான் இது. இது பாருங்கள், இதில் இது வந்துருச்சு பாருங்கள், தெரியுதா? மான் சாப்பிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ணல. எல்லா செடிக்கும் எப்படி தண்ணி கொடுக்குமோ அதே மாதிரியே தண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதே மாதிரியே மருந்து போட்டேன். எல்லாமே அதே மாதிரியே பண்ணேன். ஸோ அதுலேருந்து ஒரு இது வர ஆரம்பிச்சிருச்சு, முட்டா இது வந்துருச்சு. ஸோ நல்ல விஷயம் இல்லை. அப்புறம் இது இன்னொரு பிளான்ட்டு. ஸோ இதில் நான் எந்தெந்த பிளான்ட்லலாம் வராதோ அப்படின்னு டவுட்டில் இருந்தனோ அதெல்லாம் சூப்பராக மேலே வந்துருச்சு. கரெக்டாக அந்தந்த பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு. இதெல்லாம் அதான் வராதுன்னு நினச்ச பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. மற்ற பிளான்ட் எல்லாம் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இது பாருங்கள், இது நம்மளோட அவகேடோ. இது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. நம்ம எப்படி வச்சோமோ அதே இதில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம வைக்கும்போதே இதெல்லாம் உடஞ்சிருந்துச்சி. பட் இருந்தாலும் நம்ம வந்து கட்டி கரெக்டாக வச்சு அதுக்கு வந்து தண்ணி விட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள், கீழே ஒரு தூர் எக்ஸ்ட்ரா ஒரு இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வச்ச ஆல்மோஸ்ட் ஒரு 38 காடமமில் ஒரு 38ல் ஒரு 3 பிளான்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது. மற்ற 35 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே. இந்த மாதிரி இனி ப்ராப்பராக தண்ணி மட்டும் நல்லா கொடுத்துட்ருந்தோம்னா அது வந்துடும். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கெமிக்கல் ஃப்ரீயாக தான் போக போகிறோம். ஸோ எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் இல்லை இப்போ வரைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து நீம் கேக்கும் மாட்டு எருவு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மிக்ஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆர்கானிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆர்கானிக்காக போக முடியுமான்றது எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா நம்ம இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஆர்கானிக்குன்னு பண்ணலாம். ஆர்கானிக்கை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக போவோம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க விரும்பல. ஸோ என்னன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எந்தளவுக்கு இதாகும்னு தெரில. ஒருவேளை கெமிக்கல் அடிக்கணுன்றதா நான் அடிச்சிடுவேன். ஆர்கானிக்காக போகணுன்னு எந்த ஒரு கட்டாயமே எனக்கு இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு எல்லோரும் வந்து ஒரு 20% கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5% யூஸ் பண்ணுற மாதிரி அளவுக்காவது தான் இருப்புமே தவிர ஃபுல்லாக கெமிக்கல் இதாக போகிற மாதிரி பிளான் இல்லை. ஓகே, எந்தெந்த பிளான்ட் திரும்ப அங்கே 1 2 அப்புறம் இங்கே ஒன்று இருந்துச்சு 3. இந்த 3 பிளான்ட்டு காடமம் வந்து வரல. அவகேடோ
அப்படியே டூஆர் டைன மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை, மழை சுத்தமாகவே மழை இல்லை. நான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 5 வீக்ஸ் ஆச்சு. 5 வீக்ஸில் 2 நாள் தான் மழை பெஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி 2 மந்த்ஸ் பக்கம் மழையே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் முடிஞ்சிருச்சு. 3 மந்த்ஸில் வெறும் 2 மழை தான் பெஞ்சிருக்கு. ஸோ அது வச்சுட்டு இந்த இவ்வளோ அளவு பண்ணதே பெரிய விஷயந்தான். எனக்கு இது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, நம்ம தண்ணி கொடுத்துட்ருக்கோம் கையிலேயே தான் பிடிச்சி கொடுக்குறோம். ஸோ இன்னும் பண்ணலாம். ஏன்னா வந்து மழை இல்லாமல் இனி இது எல்லாமே க்ரோத் வந்துருச்சு. இனி இது நம்ம வந்து தண்ணி கம்மி பண்ணி வேறு ஏதாவது பண்ணுறோன்னு வைங்களேன், அது வந்து மறுபடியும் ஏதாவது இதாகிடும். ஸோ அது இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இனி தண்ணி வந்து ஃபுல்லாகவே டெய்லியுமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா சரியான வெயில். நம்ம சென்னையில் எப்படி வெயில் அடிக்குமோ அந்த வெயில் அடிக்குதுங்க. லிட்ரலி அதே இதில் அடிக்குது. அவ்வளோ வெப்பமாக இருக்குது. நேற்று இந்த 4 டேஸாக ஒர்க் பண்ணுறோம், அவங்களே இந்த மாதிரி வெயிலை பார்த்ததில்ல அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அடிச்சிட்ருக்கு. இப்போ ஆடி மாதம் மழை அடிக்கும், காற்றடிக்கும் நல்லா சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஏதோ காற்றடிச்சிட்ருக்கு, கூலிங்காக இருக்குது. பட் வந்து நேற்றுலாம் சரியான ஹீட்டு, பயங்கரமான வெப்ப காற்று தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பகல் இப்போ வந்து டே டைமில் எங்கேயும் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொடுக்கணும், இல்லைன்னா ஈவினிங் தண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து கரெக்டாக அப்சர்வ் ஆகும். அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு போய் சேரும், அந்த ரூட் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே. பட் டே லைட்டில் கொடுக்குறோன்னு வைங்களேன், டே டைமில் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற பாதி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேப்பராகி போயிடும் மேலே. ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற எல்லா தண்ணியுமே கரெக்டான இடத்துக்கு போய் சேரும்னு சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து லாஸ்ட் 4 டேஸாக நம்ம எதுவுமே தண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தண்ணி கொடுக்குறது மட்டும்தான் இன்றைக்கி வேலை. ஓகே ஓகே, ஸோ ஒரு சில பிளான்ட்லாம் இன்னுமே அப்படியே இருந்து பாருங்கள், இதெல்லாம் அப்படியே நிற்கிது. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இது எதுவும் வரல. அது பரவாயில்ல, வரும்போது வரட்டும். இது பாருங்கள், அவகேடோவில் இதோ அப்படி தான் இருக்குது. ஸோ மருந்து அடிக்கணும். ஸோ இந்த வேப்பெண்ணெய் அப்புறம் கொஞ்சம் ஐட்டமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆர்கானிக்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், இது கரெக்டாக இருக்காமா இல்லையா அப்படின்னு. ஸோ அது ஒன்ஸ் வந்து அதுக்கு டைம் இல்லை கைஸ். இப்போ லாஸ்ட் 4 டேஸாக வந்து சுத்தமாக டைம் இல்லை. 8 to 7 வந்து நம்ம இங்கேயே தான் இருந்தோம், இந்த தான் க்ளீன் பண்ணிருந்தோமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே டைம் இல்லை. வீடியோலாம் எதுவும் போடல, சும்மா அந்த ரீல்ஸ் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறக்கு போது என்ன ஃபீல் ஆகிடுச்சோ அந்த மாதிரி ரீல்ஸாக பார்த்து எடுத்து போட்டிருந்தேன். பட்டு இந்த வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணுற வீடியோவும் எடுக்கல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. அதனால் வந்து கேமராலாம் மாட்டிட்டு செய்கிற மாதிரியான வேலை இல்லை அது. ஸோ அதனால் அந்த வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஓகே ஓகே, ஸோ இப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஸ்கை. டார்க் க்ளவுட்ஸை எங்கேயுமே காணோம், மழையே வராது போல். வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் வந்து வர வேண்டிய மழை வந்துச்சுன்னா வியூ இன்னும் கொஞ்சம் சூப்பராக தெரியும், சூப்பராக நமக்கு இது இருக்கும். பட்டு மழை இல்லாதனால வியூவை பார்த்து ரசிக்கிற அளவுக்கான மூடு இல்லை. தண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அதெல்லாமே இடையில மானெல்லாம் வந்துடுது. ஸோ நேற்று வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே டெய்லியுமே மான் வருது. காட்டெருமையும் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிதித்து கட்டடம் உடஞ்சிருச்சு. அது பரவாயில்ல. பாருங்கள், மேனுவலாக தண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பிட்டு. இவ்வளோ ட்ரையெல்லாம் ஆகக்கூடாது. லாஸ்ட் 4 டேஸில் மொத்த தண்ணியும் காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் இருந்து
அந்த காடமம் தோட்டத்திலேருந்து பிடுங்கிட்டு வந்த இது அதுவுமே ஒரு மாதிரி தான் நிற்கிது. பட் வந்துடும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா அந்த மான் கடிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் செகண்ட் பிளான்ட்டு. இது பாருங்கள் இன்னும் வரவே இல்லை, தெரியுதா? அப்படியே பச்சையாக நிற்கிது. இனிமேல் இதுக்கான ஈக்குவலாக நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு பிளான்ட் பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க, காட்டுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒன்று அது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. இந்த பிளான்ட்டு நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள். இது கட்டாயினதுலேருந்து வந்தது. பட் பார்த்தீங்கன்னா கட்டானதுலேருந்து வந்தது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா எந்த அளவுக்கு வந்திருக்குமோ அந்தளவு வந்துருச்சு இது. பட் வெயில்னால அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம இந்த இது சுற்றி இருக்கோம் இல்லையா, இந்த ஒயிட் கலரு பேகு, ஸோ அதுவுமே அந்தளவு ஹீட் ஆகிடுதில்ல. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பேண்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வாடி போயிடுது. இந்த ஏரியாலாம் பாருங்கள் எவ்வளோ குப்பை மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்னும் எடுத்தே போடல. நம்ம இந்த ஆட்டு எருவு எடுத்துகிட்டு வந்தோம்ல, மேலேருந்து அங்கே தான் ரோடு இருக்குது, ரோட்லேருந்து கீழே போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் அப்படியே தான் கிடக்குது. அது இப்போதைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி போட்டிருக்கோம். தேவைப்படும் போது இதிலேருந்து அப்படியே எருவு எடுத்துக்கிறோம். சும்மா எடுத்து அங்கே இங்கே மாற்றிட்டு அந்த இது எதுவும் பண்ண வேணான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்படி தான் இப்போ தண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தண்ணி சுத்தமாக இல்லை, கொஞ்சம் தான் வருது தண்ணி. வேறு எதுவும் போட்டு ஸ்ப்ரிங்க்லரோ ட்ரிப்போ போட்டுலாம் கொடுக்குற அளவுக்கான இதில் இல்லை. இங்கே பாருங்கள், 2-3 நாளில் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிருமா? அந்தளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. சரி, ஓகே, அப்டேட் இதுதான். ஸோ வீக் 5 முடிஞ்சிருச்சு. இன்னிலேருந்து வீக் 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 40 அவகேடோ பிளான்ட் வச்சாச்சு. ஒரு 38 ஆல்மோஸ்ட் 40 பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம், அவகேடோ அண்ட் காடமம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காடமம் ஓரளவுக்கான க்ரோத் இருக்குது, 3 பிளான்ட்ஸை தவிர. அவகேடோ அப்படியே ஸ்லோ க்ரோத் தான், அது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஒரு 4-5 செடி போயிடுச்சு, மிச்சது அப்படியே ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு தண்ணி கொடுத்து இது பண்ணுறோம். பேட்ச் 1 பேட்ச் 2 முடிச்சிருக்கோம். பேட்ச் 2ல் பார்த்திங்கன்னா பாதி இது பெண்டிங்கில் இருக்குது. பேட்ச் 3 பேட்ச் 4 பேட்ச் 5 பேட்ச் 6 அந்த பேட்ச் பண்ணலான்னு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா ஒரே இதாக பண்ணிடலான்னு பிளானு. ஸோ இருந்தாலும் அது பேட்ச் பை பேட்சாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு வீக் 5ல். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீக் 6 நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஏரியாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். நிறைய கட்டடம் உடஞ்சிருக்கு. கட்டடத்துக்கான பிளான் ஏதாவது பண்ணோம். கட்டடத்துக்கான பிளானும் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பிட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே தான் ஃபஸ்ட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக பிட்டு எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான்ஸ் நம்ம கொண்டு வச்சுட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் பண்ணணும். ஒன்று ஒன்றா பண்ணி கொண்டு போகலான்னா நமக்கு ரொம்ப டிலே ஆகிடுது. ஓகே, ஸோ மழை எப்போ வருன்றதை எதிர்பார்த்து நம்ம போய் கடைசியில் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி மழை ஒருவேளை வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ தீபாவளி அந்த டைமில் மழை வருன்றாங்க. ஸோ அந்த டைமில் மழை வரும்போது நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாமல் போயிடக்கூடாதுன்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா பிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கட்டடம் சரி பண்ணணும், அதெல்லாம் நிறைய உடஞ்சிருக்கு. ஸோ அந்த கட்டடம் ரெடி பண்ணிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிட்டு நோண்டிட்டோன்னு வைங்களேன். ஸோ வீக் 6, 7 இந்த 2 வீக்ஸ் ஆகிடுது. 2-3 வேலையை செய்யறதுக்கு. 8th வீக்கிலேருந்து பிளான்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். எப்படி போகும்னு தெரில, பார்ப்போம்.
ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து லைனாக இருக்குது பாருங்கள் நம்ம பிளான். அப்படியே இந்த பக்கம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் சுற்று ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு நம்ம வந்த ஒரு ஃபஸ்ட் வீக்கில். ஆனால் பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே லைனாக இருக்குது. இது பெருசாகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இது வச்சிட்ருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு அவக்கேடோ வந்திருக்கணும், பட் அந்த இடம் பாறையாக இருக்கிறனால அவக்கேடோ நம்ம வைக்கல. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் அப்டேட். வீக் 6 பார்ப்போம். ரொம்ப டஃப்பான ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா எதுவுமே ஈஸியாக இல்லை. ரொம்ப டயர்டாகி போச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி தண்ணி விடுறேன். நாளையிலேருந்து வேறு பேட்ச் 3க்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, டன். பாய்.